அதனால் நமக்குள்ள ஜாதியற்ற அதெல்லாம் கூடாது, சமத்துவம் தான் இருக்கணும், மனித நேயம். மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், இதுவே தமிழர் அறம். இதை நோக்கித்தான் போக வேண்டும். இப்படி நமக்குள் பல்வேறு எதிரிகள் நம்முடைய அகநிலையிலும் இருக்கிறது, புறநிலையிலும் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அடையாளம் கண்டு இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டு முடிவு காணக்கூடிய கருத்து போர் நடத்த வேண்டும். இதை எதிர்த்தாங்கன்னா பயப்படாதீங்க, வாங்க கண்ணா பேசுவோம், 4 பேர் கேட்பாங்க. அப்போ தான் நீங்கள் பாட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா ரோட்டில் யாருமே இல்லைப்பா, ஒரு பாட்டில் என்ன வேகமாக போகிறாரு, அதுதான் போகலாமே. எல்லோரும் வர்றப்போ பேசினா தான் உன்னை பார்ப்பான் 4 பேர். இங்கே ஆதிக்க செலுத்துகிற பிற்போக்கு கருத்துக்கள், குளறுபடி கருத்துக்கள், ஊடுருவல் கருத்துக்கள் எல்லாம் அம்பலமாகும். எனவே கருத்து போர் தொடரட்டும். இப்பொழுது 2025ஆம் ஆண்டு என்பது தமிழர் எழுச்சிக்கான கருத்து போர் ஆண்டு. இது அது நான் 2024 டிசம்பர்லேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். தம்பி அவராக போட்டார், என்ன போட்டிருக்காரு, எழும் தமிழர் அரசியல். எழும் தமிழர் அரசியல், எழும் தமிழர் எழுச்சி அரசியல். அதனுடைய இந்த 2025 அப்படி மாற்றி காட்ட வேண்டும் என்று உறுதியெடுங்கள். அவரவருக்கு ஒரு வேலை திட்டத்தை உங்களால் முடிந்ததை பகிரங்கமாக பேச முடிஞ்சவங்க பேசுங்க, எழுத முடிஞ்சவங்க எழுதுங்க, மற்றவங்க பக்கத்தில் முதல்ல பேசுங்க, அண்டை வீட்டில் பேசுங்க, அடுத்த வீட்டில் பேசுங்க, முதல்ல உங்கள் வீட்டில் பேசுங்க.